ஈரோடு மாவட்டம் மயிலம்பாடி கோயிலில் வைத்துள்ள சிலையை பெட்டகத்தோடு அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஸ்ரீ கரிய காளியம்மன் கோயில் வளாகத்தில் குறிப்பிட்ட சமூகத்தினர் சிலை மற்றும் பெட்டகம் வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் கிராம மக்கள் 3 மாதங்களாக அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறினர். இந்நிலையில் ஒரு வாரத்திற்குள் இதற்கு நிரந்தர தீர்வு காணாவிடில் ஆதார் உள்ளிட்ட அடிப்படைகளை அரசிடம் ஒப்படைத்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மயிலம்பாடி மக்கள் எச்சரித்தனர். ஒரு வார காலத்துக்குள் அமைதி பேச்சுவார்த்தை மூலம் இதுக்கு ஒரு தீர்வு ஏற்பட்டு அந்த சிலையை வெளியில் எடுத்து செல்லாவிட்டால் பொதுமக்கள் அனைவரும், மயிலம்பாடி கிராம பொதுமக்கள் அனைவரும் அவர்களுடைய ஓட்டர் ஐடி மற்றும் ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை ஆகியவற்றை அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு தேர்தலை புறக்கணிப்பதாக முடிவு செய்துள்ளார்கள். கோவை அருகே டாஸ்மாக் கடையை காட்டு யானை சேதப்படுத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கணுவாய் பாப்பநாயக்கன் பாளையம் செல்லும் வழியில் இயங்கும் டாஸ்மாக் கடைக்குள் அதிகாலை நேரத்தில் புகுந்த ஒற்றை காட்டு யானை அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்தியது. அங்கு தங்கியிருந்த ஒரு ஊழியர் சத்தம் கேட்டு கதவை திறந்தபோது அங்கு வந்த யானையை பார்த்து அங்கிருந்தவர்கள் அச்சத்தில் அலறியடித்து ஓடினர். இதனால் வீதியில் ஆழ்ந்துள்ள அப்பகுதி மக்கள் ஊருக்குள் புகும் வனவிலங்குகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வலியுறுத்துகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே ஆட்கொல்லி புலியை பிடிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் சாடினர். 8வது மைல் பகுதியில் கடந்த 24ஆம் தேதி பழங்குடியினத்தைச் சேர்ந்த புஸ்தால் குட்டன் என்பவரை அப்பகுதியில் சுற்றித் திரியும் புலி தாக்கிக் கொன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் வெகுண்ட பொதுமக்கள் ஆட்கொல்லி புலியை பிடிக்க வனத்துறையை வலியுறுத்தினர். வனத்துறையோ இதுவரை ஏதும் இல்லாத கூண்டை வைத்து புலியை பிடிக்க நடவடிக்கை எடுப்பது போல் நாடகமாடுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் எப்போது புலி தாக்குமோ என்ற பீதியில் உறைந்த மக்கள் இதுகுறித்து பேச ஆட்சியர் அலுவலகம் வந்த நிலையில் அவர்களை 3 மணி நேரம் காக்க வைத்து மாவட்ட நிர்வாகம் அலைகழித்ததால் அதிருப்தியடைந்தனர். எனக்கு ஒரு ஹேண்டிகேப் குழந்தையும் இருக்கு. அது இல்லாமல் இன்னொரு பையன் வேலைக்கு போயிட்டு அந்த வழி தான் வரணும், பேரனுங்கள் அந்த வழி தான் போகணும். பார்த்தா நேற்றும் கூட 11 மணி இருக்கும், அந்த வழி நடுமட்டம் ஆடிட்டே இருக்கு. நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம். கூண்டு சும்மா வச்சிருக்காங்க, அது எந்த இதுவுமே எடுக்கவே இல்லைங்க. அது நாங்கள் ஏதாச்சும் சொன்னால் நாங்கள் பிடிக்கிறோம்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் இறந்த அன்னைக்கு நாங்கள் 8 நாளைக்குள்ளே எல்லாமே செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு 15-16 நாள் ஆகிட்டு வந்துருச்சு, ஒன்றுமே செஞ்சு கொடுக்கலிங்க. ஈரோடு மாவட்டம் மயிலம்பாடி கோயிலில் வைத்துள்ள சிலையை பெட்டகத்தோடு அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஸ்ரீ கரிய காளியம்மன் கோயில் வளாகத்தில் குறிப்பிட்ட சமூகத்தினர் சிலை மற்றும் பெட்டகம் வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் கிராம மக்கள் 3 மாதங்களாக அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறினர். இந்நிலையில் ஒரு வாரத்திற்குள் இதற்கு நிரந்தர தீர்வு காணாவிடில் ஆதார் உள்ளிட்ட அடிப்படைகளை அரசிடம் ஒப்படைத்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மயிலம்பாடி மக்கள் எச்சரித்தனர். ஒரு வார காலத்துக்குள் அமைதி பேச்சுவார்த்தை மூலம் இதுக்கு ஒரு தீர்வு ஏற்பட்டு அந்த சிலையை வெளியில் எடுத்து செல்லாவிட்டால் பொதுமக்கள் அனைவரும், மயிலம்பாடி கிராம பொதுமக்கள் அனைவரும் அவர்களுடைய ஓட்டர் ஐடி மற்றும் ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை ஆகியவற்றை அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு தேர்தலை புறக்கணிப்பதாக முடிவு செய்துள்ளார்கள். இலங்கையில் இருந்து கடல் வழியாக தமிழ்நாட்டுக்கு கடத்த முயன்ற 8 கிலோ தங்கத்தை இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்த நிலையில் தமிழக எல்லைகளில் நிலவும் கண்காணிப்பு குறைபாடுகள் குறித்து கேள்விகள் எழுந்துள்ளது. யாழ்ப்பாணம் மாதக்கல் கடல் பகுதி வழியாக தமிழ்நாட்டுக்கு தங்கம் கடத்துவதாக கிடைத்த ரகசிய தகவலில் இலங்கை கடற்படையினர் 8 கிலோ 865 கிராம் எடையுள்ள தங்க கட்டிகளுடன் ஒருவரை கைது செய்தனர். இந்நிலையில் தமிழக கடற்கரை பகுதிகள் கடத்தல்காரர்களின் பாதுகாப்பு நுழைவு வாயிலாக அண்மை காலங்களில் மாறி வருவதாக புகார்கள் எழுந்திருப்பது ஸ்டாலின் அரசின் நிர்வாக குளறுபடியை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது.
மதுரை மாவட்டம் காதக்கிணறு ஊராட்சி அலுவலகம் எதிரே உள்ள சாலையோரம் மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு கழிவுகள் கொட்டி வைக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காதக்கிணறு ஊராட்சி அலுவலகம் எதிரே உள்ள சாலையோரம் மருத்துவ கழிவுகள் மற்றும் குப்பை கழிவுகள் கொட்டப்படுவதாகவும் இதனால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திமுக அமைச்சர் மூர்த்தியின் தொகுதியான இப்பகுதியை அவரே கண்டு கொள்ளவில்லை என மக்கள் கடுமையாக சாடியுள்ளனர். திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை எம்ஜிஆர் நகர் மேம்பாலம் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் பெண் உயிரிழந்ததற்கு திமுக அரசின் நெடுஞ்சாலைத்துறையினர் தான் காரணம் என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அலமேலு என்ற 50 வயது பெண் தனது மருமகனுடன் சென்றபோது சாலை பழுதாகி பேட்ச் ஒர்க் நடைபெற்ற இடத்தில் இருசக்கர வாகனம் நிலைத்தடுமாறி எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கியது. இதில் தூக்கி வீசப்பட்ட அலமேலு சம்பவ இடத்திலேயே பலியானார். இதனைத் தொடர்ந்து இந்த பகுதி சாலை பள்ளங்களை சீரமைக்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே சிப்காட் அமைக்கும் திட்டம் குறித்த ஆவணங்களை தருவதாக கூறிய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வராததால் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வளையப்பட்டி, அரூர், புதுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்படவுள்ள சிப்காட் குறித்த அனைத்து தகவல்களையும் வருவாய் கோட்டாட்சியர் அளிப்பதாக கூறியிருந்தார். இந்நிலையில் தற்போது அதை வாங்க விவசாயிகள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்த நிலையில் அங்கு வருவாய் கோட்டாட்சியர் இல்லாததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் தொடர்ந்து விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். கோவையில் மாசடைந்த நிலத்தடி நீர் மாசுபாடு குறித்து ஆதாரத்துடன் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். சின்னவேடம்பட்டியில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் இயங்கும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் ரசாயன கழிவுநீரில் நிலத்தடி நீர் மாசுபட்டு பல்வேறு நோய் தொற்று ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் பல்வேறு இன்னலுக்கு ஆளாகியுள்ள பொதுமக்கள் ஸ்டாலின் அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் வெகுண்டெழுந்த பொதுமக்கள் மாசடைந்த தண்ணீருடன் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். கழிவுநீர் கலந்த தண்ணி போரில் 4-5 போரில் இதே மாதிரி போயிட்டு இருக்கு. எந்த வித நடவடிக்கை இல்லைன்னு சொல்லி மறுபடியும் நடவடிக்கை எடுக்க தர சொல்லி மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் அவர்களை நாங்கள் பார்க்கறதுக்காக வந்தோம். மறுபடியும் பொல்யூஷன் போர்டில் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் கலெக்டரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி எங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. மறுபடியும் இதுக்கு எங்களுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா இல்லை இதை இப்படியே விட்டுருவாங்களான்னு தெரியலைங்க. நாங்கள் மறுபடியும் இப்படி ரோட்டுக்கு வந்துட்டோம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் புறவழி சாலை அமைக்க விவசாயிகளிடம் இருந்து கையகப்படுத்திய நிலத்திற்கு உரிய பணம் வழங்காததால் சாலை அமைக்கும் பணிகளை விவசாயிகள் தடுத்து நிறுத்தினர். செங்கம் நீதிமன்றத்தில் இருந்து மண்மலை வரை சுமார் 33 கோடி ரூபாய் மதிப்பில் புறவழி சாலை அமைக்க அப்பகுதியில் இருந்த விவசாயிகளின் இடம் கையகப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் அரசு கையகப்படுத்திய நிலங்களுக்கு உரிய பணம் வழங்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தினர். திமுக அரசு கையகப்படுத்திய நிலத்திற்கு கூட உரிய பணத்தை தராமல் விவசாயிகளை அலைகழிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி திருநங்கைகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தனர். கடந்த 2 ஆண்டுகளாக இலவச மனை பட்டா வழங்க வேண்டும் என திருநங்கைகள் மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்ததில் 8 மாதங்களுக்கு முன் தகுந்த இடம் ஒதுக்கி தருவதாக உறுதியளிக்கப்பட்ட நிலையில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் உள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் குறைதீர்ப்பு முகாமிற்கு வந்து மனு அளித்து கேள்வி எழுப்பியதோடு ஆட்சியர் முன்பு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் ஸ்டாலின் அரசு வெற்று விளம்பர அரசு என்பது அம்பலமானது. ஒரு குழுவை ஏற்படுத்தி அந்த குழு மூலமா வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி டிராமா போடுறான். ஏன்பா உனக்கு என்னப்பா தெரியும்? கேமரா வச்சிருக்கீங்களா? பையங்க கேமரா வச்சு பாருங்கப்பா, நாங்க எத்தனை வாட்டி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே தட்டான்குட்டையில் 10 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து பொதுமக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
நேரு நகர் பகுதியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அப்பகுதியில் தற்போது மாசி மாத கோவில் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக ஆட்சியில் மக்கள் அனைத்து வகையிலும் துன்புறுத்தப்படுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. திருவள்ளூர் அடுத்த சித்தம்பாக்கம் கிராமத்தில் ஏரியில் சட்டவிரோதமாக சவுடு மண் எடுக்கப்படுவதை கண்டுகொள்ளாத ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டவிரோத மணல் கொள்ளை குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், இதன் காரணமாக சித்தம்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சுமார் 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வடசேரி பகுதி SBI வங்கியில் தற்காலிக நகை மதிப்பீட்டாளராக பணியாற்றியவர் 2 கோடி ரூபாய் மோசடி செய்த சம்பவத்தில் பிடிபட்டார். வங்கி முதன்மை கிளை மேலாளர் புகார் அளித்ததில் சோதனை நடத்தப்பட்டதில் தற்காலிக நகை மதிப்பீட்டாளர் ரகுவரன் கவரி நகைகளை அடகு வைத்து 2 கோடி ரூபாய் மோசடி செய்தது அம்பலமான நிலையில் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஊழல் இல்லாத இடமே இல்லை என்ற அளவுக்கு வங்கி பணியாளர்களும் பண மோசடியில் ஈடுபட ஆரம்பித்துள்ளதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு, காட்டுமன்னார் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உளுந்து பயிரில் மஞ்சள் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். 10,000 ஏக்கருக்கு மேல் உளுந்து பயிர் பசுமையாக வளர்ந்து காணப்படும் நிலையில் பயிர்கள் முழுவதுமே மஞ்சள் நோய் தாக்குதல் அதிகரித்துள்ளது. இதனால் மகசூல் இழப்பு ஏற்படும் என அச்சம் தெரிவிக்கும் விவசாயிகள் இதுகுறித்து வேளாண் துறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் உரிய தீர்வு கிடைக்கவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னை பேசன் பாலம் பகுதியில் பட்டா கத்தியுடன் சுற்றித் திரிந்த 3 பேர் பிடிபட்டனர். புளியந்தோப்பு KP பார்க் 3வது பிளாக் பகுதியில் குற்ற செயல்களில் ஈடுபட கத்தியுடன் சுற்றித் திரிந்த பா பிரேம்குமார், V பிரேம்குமார் மற்றும் தனுஷ் ஆகிய 3 பிடிபட்டனர். 3 மீதும் பல குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்துள்ள நிலையில் குற்றவாளிகளை அரசு மெத்தன போக்குடன் கையாளுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தலைநகர் சென்னையில் தலைவிரித்தாடும் போதைப் பொருட்கள் புழக்கத்தால் இளைஞர்கள் தொடர் குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்ற நிலையால் தமிழகத்தில் தீப்பெட்டி தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, கழுகுமலை, எட்டயபுரம், கடலையூர் மற்றும் தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏறக்குறைய 400 இயந்திர தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. தற்போது அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையே போர் நிலவி வரும் நிலையில் தீப்பெட்டி தொழிலுக்கு தேவையான மூலப்பொருளான மெழுகு உள்ளிட்டவைகளுக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதனால் சுமார் 5 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் இருப்பதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.